ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம எல்லாரும் பேசாம பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாமா? அதுக்கு காசு வேணுமே. அப்போ நடந்தாவது போவோம். அதுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரியணும். எனக்கு தெரியும். அப்ப போலாமா? யாரா அவன்? திரும்ப போறதுக்கு அவன் தான். இரு யோசிப்போம். இப்படி யோசிச்சுட்டே இருந்தா எனக்கு மயக்கமே வந்துரும். சூப்பர் ஐடியா. நீ ஐடியாவை சொல்லு. சூப்பரா சுமாரான்னு நான் சொல்றேன். பேசாம எங்க பாட்டிய சாப்பாடு கொண்டு வர சொன்னா எப்படி? இதுக்கு பேரு ஐடியாவா? அவங்க கிட்ட சொன்னா உங்க டாடி கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு போய் வீட்டுல வச்சு கும்மு கும்முன்னு குத்துவாங்க. உனக்கு மூளை இல்லைன்னு சொன்னது சரியாதான் இருக்கு. பாட்டி இப்போ நம்ம கூட்டணி தான். அத மறந்துட்டியா நீ? அவங்களே எப்படி நம்மள போட்டு கொடுப்பாங்க? ஆமா, சூப்பர் ஐடியா தான். சீக்கிரமா போன் பண்ணி சாப்பாடு கொண்டு வர சொல்லு. முடிஞ்சா வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு. இவன் ஒருத்த இருடா. ஆமா, அதுக்கு உங்க பாட்டி நம்பர் தெரியணும். உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நம்பர் தெரிஞ்சா போதுமா? டயல் பண்ணி பேச போன் வேண்டாமா? இரு, இப்பதானே ஐடியா வந்திருக்கு. யாராவது வராங்களான்னு பாப்போம். அதோ அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்போம். ஆனா அவர்கிட்ட வேற மாதிரி தான் போய் சொல்லணும். சரி வாங்க. அங்கிள் அங்கிள், நாங்க எங்க பணத்தை தொலைச்சிட்டோம். நாங்க வீட்டுக்கு போனோம். கொஞ்சம் போன் தரீங்களா? எங்க பாட்டி கிட்ட பேசணும். அதனால என்ன பாப்பா, இந்தாங்க தாராளமா பேசுங்க. தேங்க்ஸ் அங்கிள். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ பாட்டி, நான் திவ்யா பேசுறேன். திவ்யா, திவ்யா எங்கடா இருக்க? எங்க போன? ஆமா, மதி கௌதம்லாம் உன் பக்கத்துல தானே இருக்காங்க. எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க? உங்களை யாரும் கடத்தல இல்ல? அதெல்லாம் இல்ல பாட்டி, நாங்களாதான் ஓடி வந்தோம். ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணீங்க? உங்களை காணாம உங்க அப்பாவும் வினோதனையும் துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? பாட்டி, ஆன்ட்டியும் டாடியும் ஒன்னா சேரணும், அதுதான் எங்க திட்டம். நீங்க போட்ட திட்டம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நாங்க இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி சரி, இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாட்டி உடனே அங்க வர. பாட்டி பாட்டி, நீ பாட்டுக்கு இந்த விஷயத்த டாடி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடாத. அப்புறம் எங்க பிளான் மொத்தமா சொதப்பிடும். நான் உனக்கு ஃபோன் பண்ணதே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் தான். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அதுவும் கௌதம் பசிக்குதுன்னு ரொம்ப அழுகுறான். ஐயோ, எங்கிட்ட காசு வேற இல்ல. அதான் சாப்பாடு கொண்டு வரியா? கடவுளே, பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்றத கேக்குறப்போ என் ஜென்மமே செத்து போயிரும் போல இருக்கே. ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அது நம்ம வழக்கமா ஒரு கோவிலுக்கு வருவோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல? ஆமா, அங்கதான் இருக்கோம். அங்க இருக்க வாட்ச்மேன் பார்த்ததும் அங்க இருந்து ஓடி வந்து பக்கத்துல இருக்க தெருவுக்கு வந்துட்டோம். சரி சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எங்கேயும் போகாம அங்கேயே இருங்க. பாட்டி உடனே அங்க வந்துடுறேன். பாட்டி பாட்டி, டாடிட்ட மட்டும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஆமா, இது யார் போனு?
இங்க பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவர்கிட்ட இருந்தா போனை வாங்கி பேசுறோம். திவ்யா, ஒரு நிமிஷம் போனை அவங்க கிட்ட கொடு சொல்றேன். ம், இந்தாங்க அங்கிள், எங்க பாட்டி பேசுறாங்க. கொடுமா. சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா சரியான நேரத்துல குழந்தைங்க கிட்ட போனை கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு உதவி, நான் ஒரு 20 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். அது வரைக்கும் என் பேர குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க பயப்படாம பொறுமையா வாங்க. சரிங்க.